பெரிய ஒரு ராட்சஸ் நிக்கிறான். இப்ப கோலியாத் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதே போல நம்ம வாழ்க்கையிலே கூட ஏதோ ஒண்ணு நம்ம பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த கோலியாத் எப்படி அந்த இராணுவத்தை பயமுறுத்திக்கிட்டு இருந்தானோ, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே போவோம், என்ன செஞ்சு நம்ம வெளியே போகலாம், இதை எப்படி நம்ம தப்பிக்கலாம்? ஒண்ணு கடனா இருக்கலாம், இல்ல ஒண்ணு வியாதியா இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்ல வேற ஏதாவது ஒரு காரியம் நம்மள ஏதோ ஒரு காரியம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுல நம்ம எப்படி வெளியே போக, யார் நம்ம வெளியே கொண்டு போவாங்க, யார் நமக்கு உதவி செய்வாங்க? இதுல நமக்கு அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் உட்கார்ந்துக்கிட்டு யோசிப்பான், படுத்துக்கிட்டு யோசிப்பான், புலம்புவான், அழுவான். என்ன காரணம்னா, ஒரு பாட்டு இருக்கு, யாரும் இல்லை என்று நான் நினைத்த போது தாயை போல என்னை தேற்றினான். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையிலே கூட எல்லாமே இருக்கிற மாதிரிதான் சுத்தி இருப்பாங்க தவிர, நமக்கு உதவி செய்வதற்கோ நம்ம தேவைக்கு, நம்ம அந்த நேரம் நம்ம தேவைக்கு ஒரு மனுஷனும் நமக்கு உதவ மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் எல்லாம் இருப்பாங்க நமக்கு. நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க யாருமே நமக்கு கைவிட்டுவாங்க இல்ல. அல்லேலூயா. இந்த பயத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவாங்க, யார் நம்ம கை தூக்கி விடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம யோசித்திருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் ராணுவம் கூட, சவுலுக்கு அதுதான் பயந்து, யார் நம்மளை காப்பாத்துவாங்க, யாரு அவங்க காப்பாத்துவாங்க? ஒவ்வொரு நாளும் பயம் கொடுத்துறாங்க. நம்மவும் அப்படித்தாங்க. நமக்கு தெரியும், ஒரு கடனை வாங்கினா அது கொடுக்க முடியலன்னா எப்படி பேசுவோம் நமக்கு தெரியும். விடிஞ்சா நமக்கு ஒரு பயம் வந்துடும், எங்க நிப்பானோ, எல்லாரும் பக்கத்துல நம்ம அசையப்படுத்துவானோ, ஒரு பயம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை குறிச்சு ஒரு பயம், படிக்கணும் பிள்ளை, அது ஃபீஸ் கட்டணும், அது பெருசாக்கணும், அதுக்கு சாப்பாடு போடணும், அது ஒரு பயம். நமக்கு ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு ரெண்டு பேருக்கு எப்பவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. யாரும் இல்லை, ஆண்டவரால மட்டும்தாங்க அங்க அவனுக்கு சவுலுக்கு அதுல இருந்து வெளியே வர முடியும். எப்படின்னா, ஆண்டவரால மட்டும்தான் அந்த காரியம் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் ஆகும். அங்க சவுல் ஒரு ராஜாதான், பெரிய ராணுவம் தான், எந்த ராணுவம் எந்த ராஜாவும் அங்க எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. நமக்கு அப்படிதான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, யாராலும் நமக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகாது. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷன் அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அது கேட்டது போலவே ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்புவார் நமக்காகவே. நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், கர்த்தர் எழுப்புவார். ஒரு விஷயம் தெரியும், நான் பாச்சு சொல்ல எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் வேணும் இன்னைக்கு. ஏன்னா நைட் ஒரு இந்து மனுஷன் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது எப்படி? அது ஒரு மனுஷன் மூலமா தான் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தவிப்பு, நம்முடைய அங்கலாய்ப்பு நான் வெட்கப்படக்கூடாது. எந்த காலத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு வராரு பாருங்க. எதுக்காக தான்? அந்த சவுல் பயத்தை போக்க, அந்த இராணுவத்தை பயத்தை போக்க, விடிய காலில் டெய்லி வரான், கோலியாத் மறுபடியும் நிக்கிறான். நிற்கும் போது அப்போதான் கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்புற. தாவீது கதாச்சியா தான் வரான். தாவீது யுத்தம் பண்ண வரல, சும்மாதாங்க வரான். தாவீது சொல்றான், அவங்கள பார்த்த உடனே, நான் சும்மா வரல, முகாந்தரம் இல்லாமல் கர்த்தரை நீங்க கொண்டு வரல. அது மட்டும் நிச்சயம் உண்மைங்க. இன்னைக்கு சபைக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம அனுபவம் தான். நம்ம நினைக்கிறோம் ஏன் நடக்குது, அது நடந்தாதான் நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டு நம்ம போவோம். நம்ம இப்ப தாவீது அங்க பாக்குறான், கோலியாத்தை பாக்குறான், எல்லாரும் பாக்குறாங்க, பயப்படுறாங்க.
தாவீதுக்கு பார்த்தா பயமே இல்லைங்க. ஏன்? கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஸ்தோத்திரம் இருக்கோ இல்லையோ, நமக்கு அந்த பயம் வராது. ஃபர்ஸ்ட் தெரியுமா உனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தை நீங்க எல்லா நாள் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்ற ஒவ்வொரு நாள் ஆபத்து என்னங்க பண்ண போறீங்க? கர்த்தரை பார்த்து கொள்வார், கர்த்தரை பார்த்து கொள்வார். ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு கட்டை இங்க இருக்கு, ஆடு எங்கப்பா? கர்த்தரை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தரை பார்த்து கொள்வார். இந்த மாசம் 1ஆம் தேதி வந்தா நமக்கு தெரியும், வாடகை தரணும், கரண்ட் பில் தரணும், நமக்கு எவ்வளவோ தேவை இருக்கு. என்ன பண்ண போறோம் தெரியல. ஆனா வேலை கம்மி வருமானம். ஆனாலும் நம்ம விசுவாசம் எப்படியோ கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சா அவரை செய்ய வேண்டிய காரியத்தை அவரை செய்வார். அப்ப அன்னைக்கு தாவீது கொண்டு கர்த்தர் கோலியாத்தை முறியடித்தான், கோலியாத்தை சாவடித்தாரு. சவுலுக்கு ராணுவம் பயத்தை கர்த்தர் போக்கினார். அது அவரால் மட்டும்தான் ஆகும், கர்த்தரால் மட்டும்தான் ஆகும். அதாவி சொல்றான், நான் வரல, கர்த்தர் எனக்கு முன்பாக வருவார், கர்த்தர் நாமத்தினால் நான் வரேன்னு சொல்றாங்க. அப்ப கர்த்தர் தான் தாவீதை கொண்டு வந்தாரு. தாவீதை கொண்டு கர்த்தர் தான் அன்னைக்கு அந்த காரியம் செஞ்சாரு. அந்த இராணுவத்துக்கும் சவுலுக்கும் இருந்த பயத்தை கர்த்தர் நீக்கினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட எதை பயந்து கொண்டு நம்ம இருக்கிறோமோ, கர்த்தர் ஏற்ற நேரத்திலே உன் பயத்தை போக்குவார். அவராலே எல்லாமே ஆகும்.